வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை மாடம்பாக்கத்துல உள்ள சிறப்புமிக்க தேனுபுரீஸ்வரர் கோயிலை பற்றி தான். கபில முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்த தலம் இந்த தலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன், இதன் வரலாறு என்ன, எதனால தேனுபுரீஸ்வரர் அப்படின்ற பேர் இந்த கோயிலுக்கு வந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த கோயில் 1000 வருடங்கள் பழமையான ஒரு கோயில். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய முதலாம் ராஜராஜ சோழனின் தந்தை 2ஆம் பராந்தக சோழ மன்னனின் ஆட்சியின் போது இந்த கோயில் கட்டப்பட்டதாம். முன்ஜென்ம பாவங்களை போக்கி அருளும் திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. பிரதோஷ நாள்ல இந்த கோயில்ல சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் அபிஷேகத்தை தரிசித்தா இழந்ததையெல்லாம் கூட மீட்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 18 தூண்கள் அமைத்து கட்டப்பட்ட இந்த கோவிலின் ஒரு தூண்ல சரபேஸ்வரர் சிலை இருக்கும். தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுக்கு அடுத்தபடியா இந்த சரபேஸ்வரரை கும்பிடுறதுக்கே நிறைய பக்தர்கள் இங்கு வராங்க. நீங்க சென்னையில தான் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய் வழிபடுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோயில்ல இதுவும் ஒண்ணு. பாவங்கள் தொலைத்து புண்ணியங்கள் பெருகி எதிரிகள் விலகி உங்களுக்கு வரும் எதிர்ப்புகளும் தவிடு பொடியாகும். அந்த அளவுக்கு மகிமை உள்ள கோவில் தான் இந்த தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில். வாங்க, இப்ப ஏன் தேனுபுரீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்ததுன்னு பார்க்கலாம். தேனு அப்படின்னாலே பசுவை குறிக்கும் சொல் தான். பசு இங்குள்ள சிவனை பூஜித்து வழிபட்டதால தேனுபுரீஸ்வரர் கோயில் அப்படின்ற பெயர் வந்ததா சொல்றாங்க. அதாவது கபில முனிவர் அப்படின்றவரு இடது கையில சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு வழிபடுறாரு. அதனால கோபமடைந்த சிவபெருமான் கபில முனிவரை ஒரு பசுவா மாறணும்னு சாபம் விட்டுறாரு. பசுவாக மாறி அவர் அப்படி அங்க இருக்கும் போது அந்த பகுதியில ஒரு இளைஞன் அந்த பசுவை வளர்க்கிறான். தினமும் பால் கறக்கலான்னு அந்த பசுவை பார்த்தா அதோட மடி வற்றி போயே இருக்கு. தினமும் மேய்ச்சலுக்கு போய் வருது பசு, ஆனாலும் மடி வற்றி போயிருக்கிறத பார்த்து அவன் ஒரு நாள் கோபம் அடைஞ்சு அந்த பசுவை அடிக்கிறான். அந்த பசு வலி தாங்க முடியாம ஓடுது. அந்த இளைஞனும் பசுவை துரத்திக்கிட்டே ஓடுறான். ஓரிடத்துல அது ஓடிக்கிட்டு இருந்தப்ப அந்த இடத்துல அது கால் பட்டதும் ரத்தமா மாறுது அந்த இடமே. உடனே அந்த பசு கபில முனிவரா உருவெடுக்குது. ரத்தம் வந்த இடத்துல இந்த பசுவோட பால் காய்ந்திருந்த தடம் தெரியுது. அந்த இடத்தை தோண்டி பார்க்கும் போது ஒரு சிவலிங்கம் கிடைக்குது. அப்பதான் அந்த இளைஞனுக்கு புரியுது, இந்த பசு தினமும் இங்க வந்துதான் தன்னோட பாலை கொடுத்து இறைவனை வழிபட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. லிங்கத்தை வணங்கிய கபில முனிவருக்கு சிவபெருமான் கண்முன் தோன்றி மோட்சம் அளிக்கிறாரு. இது நடந்த இடத்துலதான் தேனுபுரீஸ்வரர் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்க ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய பசுமாடுகளை அங்க சுற்றி பார்க்க முடியும். எல்லா இடத்துலயுமே நம்ம மாடுகள் பசுகளை பார்க்க முடியும் அப்படின்னாலும் பர்டிகுலரா இந்த கோயிலுக்கு போற வழியில நீங்க ஆண்ட வேலையே பசுமாடுகள் நிறைய நம்ம கண்ணுல படுற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கோயில் வாசல்லையும் அதை சுத்தியும் பின்புறத்திலையும் நீங்க மாடுகளை கண்டிப்பா பார்க்கலாம். எப்போதுமே அந்த இடத்துல அந்த ஆண்ட வேலையே அந்த மாடுகள் சுற்றி நின்னுகிட்டே இருக்கும். முன்பிறவியில சாபம் பெற்று பசுவாக மாறி சிவனுக்கு பூஜை செய்து மீண்டும் சிவன் கபில முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததால சிவபெருமான் தேனுபுரீஸ்வரர் என்ற பெயரோட அந்த தலத்துல கோயில் கொண்டார் என்பதுதான் இதோட வரலாறு. அதனாலதான் இந்த கோயில் முன்ஜென்ம பாவங்களை போக்கி அருளும் திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் சென்னையில இருந்தீங்கன்னா டைம் இருக்கப்ப கண்டிப்பா இந்த கோயில்ல போய் வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்க கமெண்ட்ஸா சஜஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.